கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீதிமொழிகளின் புத்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 33வது வார்த்தையில் நாம் இப்படி வாசிக்கிறோம். துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே 2 தரமான ஒரு வீடு அல்லது வாசஸ்தலத்தை காணப்படுகிறோம். 1 துன்மார்க்கனுடைய வீடு, 2 நீதிமானுடைய வீடு. அப்போ துன்மார்க்கனுடைய வீட்டிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்காது, அங்கே கர்த்தருடைய சாபம் தான் வருகிறது. ஆனால் நீதிமான்களுடைய வீட்டிலேயோ கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வீடு ஒரு துன்மார்க்கத்தின் ஒரு வீடாக இருக்கிறதா, அதோ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நீதிமானின் வீடாக இருக்கிறதா? துன்மார்க்கத்தின் வீடு என்று சொல்லும் பொழுது நாம் ஒருவருக்கொருவர் பகைத்து கொள்ளுகிறது, நாம் ட்ரிங்க்ஸில் வாங்கி கொண்டு வந்து ஆட்டி பிடி, அதே மாதிரி ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தாமல் தாழ்மை இல்லாமல் நாம் பகைத்து கொள்ளுகிறது. இது எல்லாம் துன்மார்க்கத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அதே போல் அடுத்தவர்களுக்கு மேலே நாம் பொறாமை கொள்ளுகிறது, அடுத்தவர்களுக்கு நாம் சாப வார்த்தைகளை விடுகிறது. இப்படிப்பட்டவைகள் நம்முடைய வீட்டில் இருக்குமானால் கண்டிப்பாக நம்முடைய வீட்டில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்காது, சாபம் தான் இருக்கும். ஆனால் நீதிமான்களுடைய வீட்டிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்குகிறது. அப்படி என்று சொன்னால், ஒருவர் நம்மை அறியாமல் நமக்கு விரோதமாய் பேசிக்கொண்டால் அதை மன்னிப்பது, அதே மாதிரி தான் அவர்களோடும் நாம் பொறாமை கொள்ளாமல் அல்லனா சண்டைக்கு போகாமல் வீட்டில் உள்ளவர்கள் மேல் நாம் அன்பு வைத்து பொருளாசை இல்லாமல் நாம் அப்படியே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அது ஒரு நீதிமான்மாருடைய வீடாக தீர்கிறது. அதே போல தான் நாம் ஜெபிக்கிறது, வேதம் வாசிக்கிறது, பிள்ளைகளை நாம் கர்த்தருடைய வழிகளை நடத்துகிறது, தேவனுடைய வேலை செய்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்து வரும்பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வீட்டில் இருக்கும். இல்லை, நாம் எப்பொழுதும் அடுத்தவர்களுக்கு விரோதமாக முறுமுறுத்து, தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்து, நாம் அதே மாதிரி தான் துன்மார்க்கமான காரியங்களை நாம் செய்து கர்த்தரை ஆராதிக்காமல் தேவனுடைய வசனத்தை நாம் கைக்கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கும் நம்முடைய தலைமுறைகளுக்கும் சாபங்கள் வந்துகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் இன்றைக்கு ஒரு சாபத்தின் வழியில் தான் போய்கொண்டிருக்கிறீர்களானால் உங்களுடைய நடத்தைகளை மாற்றி, சுபாவங்களை மாற்றி தேவன் அண்டைக்கே வந்து நாம் நீதிமானுக்கொத்த காரியங்களை செய்து வரும் பொழுது நம்முடைய வீட்டிலே தேவன் சாபங்களை மாற்றி ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார். ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனே, இந்த நாளில் கர்த்தாவே ஆசீர்வாதம் மனமகிழ்ச்சியுமான ஆண்டவரப்போ இந்த நேரத்தில் செய்தியை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆண்டோட கரங்கள் தருகிறேன். அன்று ஒவ்வொரு பேரும் அன்று தங்களுடைய வீடுகளில் ஒரு நீதிமானுடைய வீடாக இருக்கிறதா, ஒரு துன்மார்க்கனுடைய வீடாக இருக்கிறதா என்று அலசி பார்க்க வேண்டிய கிருபையை கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் துன்மார்க்கத்திலிருந்து துன்மார்க்கத்தை செய்து ஆண்டவரை அழிவுக்கு நேராக போகாதபடி நாங்கள் எங்களுடைய சுபாவங்களிலே மாற்றி தேவனை உட்கொண்டு ஆண்டவரை நீதிமானுக்கொத்த காரியங்களை செய்து நீதியோடு வாழ்ந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தில் வந்து சேர எங்களை ஒவ்வொரு பேரையும் கரம் பிடித்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரும் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன்.